வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை என் ஸ்ரீதரன் அவர்களின் வைர நெக்லஸ். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் கணவருடன் பணிபுரியும் எதிர்வீட்டு தனசேகரன் மனைவியின் கழுத்தில் வைர மாலையை பார்த்த பத்மஜாவுக்கு பொறாமையா இருந்தது. தான் எப்போது அந்த மாதிரி மாலையை வாங்கப் போகிறோம் என்றெண்ணி ஆதங்கப்பட்டாள். அவளுக்கு அவர் கணவர் ரகுராமன் மேல் கோபமாய் வந்தது. மற்ற அதிகாரிகளும் ஊழியர்களும் லஞ்சம் வாங்கும்போது இவர் மட்டும் கொள்கை நேர்மை என்று உத்தமனாய் இருக்கிறாரே, பிழைக்க தெரியாத மனிதர் என்று முணுமுணுத்தாள். எப்படியாவது நச்சரித்து அவர் மனசை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாள். நகைகளின் மேல் ஆசை இருப்பது சில பெண்களின் இயற்கையான குணம். பத்மஜா அதற்கு விதிவிலக்கல்ல. அவளுக்கு குறிப்பாக வைர நெக்லஸ் மேல் கொள்ளை பிரியம். கணவன் லஞ்சம் வாங்கியாவது தனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்க வேண்டும் என நினைத்தாள். அவள் மேல் தவறில்லை. அவள் கணவருடன் கூட பணிபுரியும் ஊழியர்களின் மனைவிமார்கள் கழுத்தில் வைர நெக்லஸ் இருக்கிறது, எப்படி வாங்கியிருப்பார்கள் என்று சொல்லாமலே புரியும். ரகுராமன் உணவு அருந்துவிட்டு அலுவலகம் கிளம்ப தயாரானார். எங்க, நான் சொல்றதை கேளுங்க, நல்லா வசதியா வாழலாம் என்ற அவளை கோபத்துடன் பார்த்த ரகுராமன், உனக்கு ஒன்றும் தெரியாது, என் விஷயத்தில் நீ தலையிடாதே என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ரகுராமன் அலுவலகத்தில் கோப்பை படிக்கும்போது அந்த கோப்பில் சிக்கல் இருப்பது போல் தோன்றியது. திருப்தி ஏற்படவில்லை. ஒரு முறைக்கு 2 முறை படித்தார். சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறார். பியூன் சோமோ சொல்லிவிட்டு சென்றான். அவர் கேபினை விட்டு வெளியே வந்து மேனேஜரின் அறைக்குள் சென்றார். முத்துசாமி அப்போது கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். ரகுராமனை எதிரே நாற்காலியில் அமரும்படி சைகை காண்பித்தார். ரகுராமன் சென்னையில் உள்ள அரசாங்க அலுவலகத்தில் உதவி மேனேஜராக இருக்கிறார். இன்னும் 2 வருடம் சர்வீஸ் பாக்கி இருக்கிறது. ஒல்லியான உடம்பு, தெய்வபக்தி உடையவர், தன் வேலையை நேர்த்தியாய் செய்வார், நேர்மையானவர், காந்திஜியை போல் உண்மை பேசுபவர், லஞ்சம் வாங்காத அபூர்வ மனிதர். மேனேஜர் முத்துசாமி 2 மாதம் முன்புதான் மாற்றலாகி சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தது முதல் ரகுராமனுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. வேறொன்றும் இல்லை. முத்துசாமி குணத்தில் ரகுராமனுக்கு நேர் எதிரானவர். தாராளமாக பணம் வாங்குவார். பணத்தாசை அதிகம் கொண்டவர். தலையே தாறுமாறாயிருந்தால் அலுவலகத்தில் உள்ள மற்ற அலுவலர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. ஓநாய்களுக்கு நடுவில் ஒரே ஒரு வெள்ளாடு போல் ரகுராமன் இருந்தார். போனை பேசி முடித்த முத்துசாமி குறுநகை புரிந்தார். அவர் எதிரில் இருந்த நாற்காலியில் ரகுராமன் அமர்ந்தார். முத்துசாமி கரிய மேனியும் கனத்த சரீரமும் உடையவர். முன்தலை வழுக்கை, பாகவர் மாதிரி நீளமான தலைமயிர். ரகுராமன், ராபர்ட் கம்பெனியின் கோப்பை பார்த்து விட்டீர்களா? இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் பார்த்துவிட்டு எனக்கு அனுப்புங்கள். அந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர்களுடைய கோரிக்கைக்கு விதிப்படி அனுமதி கொடுக்க முடியாது, சிக்கல் இருக்கிறது. சாதகமாக பரிந்துரை செய்யுங்கள், தாராளமாய் கிடைக்கும். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நான் பாரபட்சம் இல்லாமல் என்னுடைய குறிப்பை எழுதி அனுப்புகிறேன். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். மனசுக்குள் சரியான பணப்பேயாக இருக்கிறாரே, இவரிடம் எப்படி அனுசரித்து போக முடியும் என்று நினைத்தார். பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீர்களே, காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள்ள வேண்டாமா? யோசித்து செய்யுங்கள். அரசாங்க விதிகளுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய முடியாது. நாம் எல்லாம் எதற்கு இருக்கோம்? உங்கள் சிபாரிசை எழுதி அனுப்புங்கள். பணம் இருந்தால் 10ம் செய்யலாம். ஊரோடு ஒத்துவாள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்கள் விருப்பம். புன்னகையுடன் சொன்னாலும் மனதிற்குள், நான் இவ்வளவு சொல்கிறேன், இவன் கொஞ்சம் கூட மசியவில்லையே என்று மனசுக்குள் நினைத்தார். எனக்கு எது நியாயமாக படுகிறதோ அதை தான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். மேனேஜர் கையை உதறினார் கோபமாக. நீங்க எப்படியாவது போங்க, உரத்த குரலில் கத்தினார். கோப்பை முழுவதும் படித்துவிட்டு விரைவில் உங்களுக்கு அனுப்புகிறேன். ரகுராமன் தன் இருக்கைக்கு வந்துவிட்டார். அரசாங்க விதிப்படி அவர் ராபர்ட் கம்பெனிக்கு சிபாரிசு செய்வதில் சிக்கல் இருக்கிறது. மேலதிகாரி அவரிடமிருந்து சிபாரிசை எதிர்பார்க்கிறாரே. இருதலை கொள்ளி எறும்பு போல் அவர் விழி பிதுங்கியது. ரகுராமன் மனசு மிகவும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தது. அவருக்கு மன உளைச்சல் அதிகமாயிருந்தது.
என்ன ஆனாலும் தன் கொள்கையிலிருந்து பிறழக்கூடாது, நேர்மையிலிருந்து தவறக்கூடாது என்று உறுதி செய்தார். மேனேஜர் சொன்னபடி அவர் பரிந்துரைக்கவில்லை. தலைவலி அதிகமாயிருந்ததால் மேனேஜரிடம் கோப்பை கொடுத்துவிட்டு 4 மணிக்கே வீட்டிற்கு சென்று விட்டார். வீட்டுக்கு வந்ததிலிருந்து அவர் முகம் வாடியிருப்பதைக் கண்ட பத்மஜா, அலுவலகத்தில் ஏதோ நடந்திருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்பதை ஊகித்து விட்டார். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? உங்கள் மனச்சுமையை என்னிடம் சொல்லி குறைத்துக் கொள்ளலாமே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். மேனேஜர் முத்துசாமியால் பிரச்சனை. நீங்கள் அவரோடு ஒத்துப்போங்களேன், நாம் சௌகரியமாய் இருக்கலாம் அல்லவா? மனைவியை முறைத்தார். எதிர்வீட்டு தனசேகரன் மனைவியை பார்த்து பணம் வாங்குவது தவறில்லை என்று அவளும் நினைக்கிறாளே என்று அவருக்கு கோபம். என்னுடைய கொள்கையிலிருந்து நான் பிறழ மாட்டேன். நேர்மையை கடைபிடிப்பதில் தடை வந்தால் என் வேலையை கூட விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எதையும் நன்கு யோசித்து முடிவு செய்யுங்கள். வேலையை விட்டுவிட்டால் நடுத்தெருவில் போய் நிற்க வேண்டும். என்னை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எது செய்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று பூடகமாய் சொன்னாள். அன்று இரவு அவர் வெகு நேரம் யோசனை செய்தார். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். உடனே ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்தார். கடிதத்தில் ராஜினாமாவை எழுதி கையெழுத்திட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு அன்று இரவுதான் நிம்மதியாக உறங்கினார். பத்மஜா வெகு நேரம் தூங்காமல் கணவரின் ராஜினாமாவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பொழுது விடிந்தது. ரகுராமன் காஃபியை பருகினார். வாய் பித்தா பெரை சூடி என்று மெதுவாக ராகம் போட்டது. செய்தித்தாளை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி அவரை திடுக்கிட வைத்தது. பத்மஜா, இங்கே வா, இதை கேள் என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார். பத்மஜா உடனே அவள் அருகில் வந்தாள். லஞ்ச புகாரில் அதிகாரி கைது என்று உரக்க படித்துவிட்டு மேலும் தொடர்ந்தார். சைதாப்பேட்டையை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவர் தனது கட்டிடம் கட்ட ஒப்புதல் பெறுவதற்காக அதிகாரி முத்துசாமியை அணுகினார். அவர் ஒப்புதலுக்காக ரூபாய் 80,000 கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வைத்தியநாதன் சென்னை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். போலீசார் யோசனைப்படி நேற்று அரசு அலுவலகம் சென்ற வைத்தியநாதன் முத்துசாமியிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் 80,000 நோட்டுகளை கொடுத்தார். அப்போது அருகில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக முத்துசாமியை பிடித்தனர். அவரது அலுவலகத்தில் வைத்து 1 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடைபெற்றது. வருத்தத்துடன், அடடா, இப்படி ஆகிவிட்டதே என்றார். மீண்டும் அந்த செய்தியை மனசுக்குள் படித்தார். தான் எழுதி வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டார். நான் அலுவலகம் போகப் போகிறேன், உணவை எடுத்து வை என்றார். பத்மஜாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்ல காலம், அவர் வேலையை விட்டுவிடவில்லை. வைர நெக்லஸ் வாங்கிவிடலாம் என்று நினைத்தாள். நீங்க அலுவலகம் போங்க, எனக்கு எப்படியாவது வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்திடுங்கள் என்றாள். மனைவி அல்லது மேலதிகாரி யார் வற்புறுத்தினாலும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று உறுதி பூண்டார். இருக்கிறதை வைத்து நிம்மதியாய் இருப்போம் என்று சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பினார். அலுவலகத்தில் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரை மேனேஜராக பொறுப்பேற்க சொல்லி உத்தரவு வந்திருந்தது. நேற்று இரவு வேலையை ராஜினாமா செய்துவிடலாம் என்ற மனநிலையில் இருந்தோம். இன்று பதவி உயர்வு வந்திருக்கிறது. எல்லாம் அவன் திருவிளையாடல் என்று எண்ணினார். ராபர்ட் கம்பெனியிலிருந்து அபிநயா என்னும் பெண்மணி அவரை பார்க்க வந்திருந்தார். நல்ல உயரம், சிவந்த நிறம், பார்ப்பவரை வசீகரிக்கும் கட்டான உடல். நீல சுடிதார் போட்டிருந்தாள். வாராத கூந்தல் மார்பிமில் படர்ந்து மாராப்பு வேலையை செய்தது. உதட்டில் சிவப்பு வண்ணத்தை பூசி கருப்பு கண்ணாடி அணிந்து நவநாகரீக மங்கையாய் தோற்றமளித்தாள். பேசுகிற போது அபிநயாவின் குரல் கொஞ்சும். சார், என் பெயர் அபிநயா. ராபர்ட் கம்பெனியில் PROவாக இருக்கிறேன். நீங்க மேனேஜர் ஆனதற்கு என் வாழ்த்துக்கள். எங்க கம்பெனி ஃபைலை பார்த்து கட்டடம் கட்ட அனுமதி கொடுத்துடுங்க. நீங்க எதிர்பார்க்கறதையெல்லாம் நாங்க செய்யறோம் என்று குலைந்தாள். நான் ஃபைலை பார்த்துவிட்டு தான் சொல்ல முடியும். விவரம் ஏதாவது தேவை என்றால் தொடர்பு கொள்கிறேன் என்று பிடி கொடுக்காமல் பேசினார். எல்லா ஆண்களும் அழகுக்கு அடிமை இல்லை. அதற்கு விதிவிலக்கு உண்டு. தான் வீசிய தூண்டிலில் மீன் சிக்கவில்லை என்பது அபிநயாவுக்கு புரிந்தது. இது என்னுடைய விசிட்டிங் கார்டு என்று குறுநகையுடன் சொல்லி அவரிடம் ஒரு பளபளக்கும் அட்டையை கொடுத்தாள். நீங்க எப்போது வேண்டுமானாலும் என்ன கூப்பிடலாம் சார் என்று கொஞ்சம் குரலில் கூறிவிட்டு வெளியில் வந்து சோமுவிடம் 200 ரூபாய் கொடுத்ததும் அவன் பல்லிழைத்தான். சார் வீடு எங்கே இருக்குது என்று கேட்டாள். அவன் உடனே, சார் மாம்பழத்தில் ஜெய்சங்கர் தெருவில் இருக்கிறார். சாய்பாபா கோவிலுக்கு எதிர் பிளாட் முதல் மாடி என்று அவர் வீட்டு முகவரியை சொன்னான்.
கொஞ்சம் விட்டால் அவனே அவளை அங்கு அழைத்து கொண்டு போய்விடுவான் போலிருந்தது. தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து காரை எடுத்து மாம்பழத்தை நோக்கி சென்றாள். அவளுக்கு ரகுராமனின் வீட்டை சிரமமில்லாமல் கண்டுபிடித்து விட்டாள். வீட்டில் பத்மஜா மட்டும் இருந்தாள். நான் ராபர்ட் கம்பெனியிலிருந்து வருகிறேன். உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். இது என்னுடைய பரிசு என்று ஒரு கருகமணி மாலையை கொடுத்தாள். அதன் விலை குறைந்தபட்சம் 1000 ரூபாயாவது இருக்கும். எங்கு தட்டினால் சத்தம் வரும் என்பதை நன்கு அறிந்தவள் அவள். பத்மஜா மிகவும் மகிழ்ச்சியடைந்து, உட்காருங்க, காஃபி குடிக்கிறீர்களா என்று அன்போடு கேட்டாள். அதெல்லாம் வேண்டாம். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். எங்க கம்பெனி ஃபைல் உங்க கணவரின் மேஜை மேல் இருக்கிறது. அவர் அனுமதி கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கணவரிடம் பேசி அனுமதி வாங்கி கொடுத்து விட்டால் உங்களுக்கு ஒரு வைர நெக்லஸை பரிசு கொடுக்கிறேன். நானே உங்களை கடைக்கு அழைத்து செல்கிறேன். உங்களுக்கு பிடித்த மாடலில் நீங்க நகையை வாங்கிக் கொள்ளுங்கள். யாரிடமும் இதை பற்றி மூச்சு விட வேண்டாம். இது நமக்குள் இருக்கும் ஒப்பந்தம் என்றாள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது பத்மஜாவுக்கு. எப்படியாவது வைர நெக்லஸை பரிசாக வாங்கிவிட வேண்டும் என துடித்தாள். நான் என் கணவரிடம் கண்டிப்பாக பேசுகிறேன். நான் கிளம்புகிறேன். அப்புறம் அலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். அபிநயா அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அன்று இரவு பத்மஜா, ஏங்க ராபர்ட் கம்பெனிக்கு தானே அனுமதி கொடுக்க போறீங்க என்று கேட்க, ரகுராமன் கோபத்துடன், என் அலுவலக வேலையில் தலையிடாதே என்று கத்தினார். நீங்க ஒரு அப்பாவி, எல்லோரையும் போல் 4 காசு சேர்க்க துப்பிள்ளை என்று சண்டையை தொடங்கினாள். ஒவ்வொரு லஞ்சம் வாங்கும் ஆணின் பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பதை நிரூபிப்பது போல் இருந்தது அவள் செயல். பத்மஜா வைர நெக்லஸ் வேண்டுமென முரண்டு பிடித்தாள். ஆப்பிரிக்காவில் காந்திஜி கஸ்தூரிபாயிடம் ஹாரத்திற்காக புத்திமதி சொல்லியது போல் அவர் அவளுக்கு அறிவுரை கூறினார். அவர் எவ்வளவு சொல்லியும் பத்மஜாவின் வைர நெக்லஸ் ஆசை அவளை விட்டு நீங்கவில்லை. யாரும் எதிர்பார்க்காத பேரதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துவிட்டது. முத்துசாமி சிறையில் இருந்தது அவரது மனைவி மற்றும் மகளை பெரிதும் பாதித்தது. தெருவில் அவர்களால் நடக்க முடியவில்லை. மானம் போய்விட்டது என்று கருதிய அவரது மனைவி தூக்க மாத்திரையை பாலில் போட்டு தானும் அருந்தி தன் மகளுக்கும் கொடுத்தாள். இருவரும் இவ்வுலகை விட்டு மறைந்தனர். இதை அறிந்த முத்துசாமி அதிர்ச்சியடைந்தார். நான் யாருக்காக பணம் சேர்த்தனோ அவர்களே மறைந்து விட்டார்கள். நான் தான் காரணம் என்று பிதற்றிக் கொண்டே இருந்தார். மனைவி மகள் இறுதிச் சடங்கை செய்யும் போது துக்கம் தாழாமல் மாரடைப்பால் மரணமடைந்தார். ரகுராமன் கூறிய சோக செய்தியை கேட்டு அதிர்ந்த பத்மஜா, லஞ்சம் வாங்கின முத்துசாமிக்கு கடவுளே தக்க தண்டனை கொடுத்து விட்டார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை உணர்ந்தேன். லஞ்சம் வாங்கினால் தவறில்லை என்று எண்ணிய என் அறியாமை முத்துசாமி இறப்பின் மூலம் நீங்கிவிட்டது. எல்லோரும் செய்யும் தவற்றை நீங்கள் செய்யாமல் நேர்மையாய் இருந்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன். விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரமான நீங்கள் எனக்கு ஆபரணமாய் இருக்கும்போது வைர நெக்லஸ் எனக்கு எதற்கு? கிடைக்கிற வருமானத்தில் இனி மன நிறைவோடு இருப்பேன் என்றாள். தீமை காட்டி விளக்கிடும் தெய்வம் என்ற பாரதியாரின் கவிதை வரி ரகுராமனுக்கு நினைவு வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.